friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப சூப்பரான நல்ல ரிச்சான அல்ட்ரா சாஃப்ட்டான cupcake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் 100 கிராம் unsalted butter எடுத்துர்க்கேன். வெண்ணெய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து முன்னாடி எடுத்து வெளிய வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்ட்டா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். 100 கிராம் unsalted butter இதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு வெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் இல்லனா ஒரு வயர் விஸ்க் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். எலக்ட்ரிக் பீட்டரும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதில் 3/4 கப் சர்க்கரை இது 150 கிராம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது இதில் சேர்க்கறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விடணும். எக்லெஸ் கப்கேக் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா இதோட கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அடுத்த முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 கப் மைதா மாவு கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதுக்கு சோடா உப்பு தேவையில்லை, 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பொருட்களை இதோட ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் பால் இது காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன், சூடாக இல்லை. கூடவே 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு பொறுமையாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சரியாக இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. இனி நம்ம கப்புக்குள்ளே வச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரே. இதில் நமக்கு 7 வரும். ஒன்று குக்கரில் வைக்கிறதுக்காக தனியாக மாவு வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம கேக் பண்ணும்போது 3/4 இருக்கிற அளவுக்கு தான் நம்ம கேக் மாவு ஃபில் பண்ணணும், இல்லைனா பேக் ஆகிறப்போ வெளியே வந்துடும். இனி இதை நம்ம பேக் பண்ணணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை 10 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 20லேருந்து 22 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. வச்சிடலாம். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவன் இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம பேப்பர் கப் வச்சாலும் பரவாயில்ல. ஒருவேளை பேப்பர் கப் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லை வெண்ணெய் தடவிக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் அழகாக ஈஸியாக வரும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கத்துலேயும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 மட்டும் இதில் வைக்க போகிறேன், ஏன்னா இந்த சைஸில் என்கிட்ட 1 தான் இருக்குது. எப்பவும் போல தான் ஒரு அடிகனமான பேன், அப்படி இல்லைனா குக்கருக்கு கீழே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. மிதமான சூடில் 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை உடனே உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு மிதமான சூடில் 15லேருந்து 17 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வைக்கிற பாத்திரத்தோட சைஸை பொறுத்து இருக்குது. இது கொஞ்சம் சின்ன சைஸுங்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். கொஞ்சம் தான் மாவு வச்சுருக்கோம், அதனால் எனக்கு சரியாக 15 நிமிஷம் ஆச்சு மிதமான சூடில். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா மாவு தடவிருந்தோம்ல. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. கப் கேக் மேலே எப்போவுமே ஒரு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வைப்பாங்க. அதுக்கு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 75 கிராம் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பால், 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கேக் மேலே வச்சிட வேண்டியது தான். க்ரீம் நம்ம கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு அழகுக்காக தான் பண்ணுறேன். அது அந்த க்ரீமோடு இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஆனால் நம்ம சும்மா வெறும் அந்த மஃபினாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது சொல்லு. நல்லா இருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
அப்பாட்ட இல்லடா, கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்க. அப்பா கொடுக்குறேன்டா. ம் ம் சரி, அம்மாவுக்கு ஒரு வாய் தெரியா? அம்மா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிடுவோம். நல்லா தான் இருக்கு. அம்மாக்கு வேண்டாம்மா. இப்போ 7 கப் கேக் செஞ்சேன்டா. அரை கப் கேக் அதை தாங்கடா. அப்பாட்டன் கொஞ்சம் வாங்கி ஒரு அரை கப் கேக் தாங்கடா. எங்க ஒரு பாய் தாங்க, ஒரு வாய் தாங்கங்க. கொஞ்சம் பிசுனாருங்களா? சரி சரி, இந்த வச்சுக்கப்போ. என்ன ஒரு துளி க்ரீம் தர மாட்டீங்களாடா? டடா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல சாஃப்டாக, நல்ல ஒரு மாய்ஸ்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த கப் கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.